இந்த ப்ளவுஸ் நான் 3 டேஸில் கஸ்டமைஸ் பண்ணிட்டேங்க. ஸோ சிஸ்டர்கிட்ட இருந்து சாட்டர்டே வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ சண்டே வந்து ஹாஃப் டே வந்து ஆஃப் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஹாஃப் டேக்கு அப்புறம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மண்டே நைட் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸ் நான் கஸ்டமைஸ் பண்ணது ஜஸ்ட் 500க்கு தான். இதே மாதிரி உங்களுக்கும் சிம்பிளாக ஆரி டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்னா மறக்காமல் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். 3 to 4 டேஸில் வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ ப்ராப்பராகவும் இருக்கும், ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட மேரேஜ் ப்ளவுஸ் போடும்போது எனக்கு இந்த ஆரி ஒர்க் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அப்போல்லாம் ஜாப் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கூட வந்து ட்ரை கூட பண்ணது கிடையாது. பட் குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருக்கும்போது தான் எனக்கு வந்து இதில் சரி நமக்கு வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆர்வம் அதிகமாச்சு. அதுவும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்கும்போது எனக்குள்ள ஆர்வம் வந்து அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்து எனக்கான ஃப்ரீ டைமில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு 2 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து கஸ்டமருக்கு ப்ளவுஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் ஒரு தயக்கத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம டெய்லர் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னோட கான்ஃபிடன்ட் லெவலே இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னும் வந்து நிறைய நான் கற்றுட்டு தான் தெரபிங்கிற இன்ஸ்டாகிராமில் வந்து டேரெக்டாக நீங்கள் டிஎம் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஆரி நெக்ஸ்ட் வந்து ஏதாவது குட்டி குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிற பெண்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு இருக்கிற ஃப்ரீ டைமில் தாராளமாக நம்மளும் கற்றுட்டு ஏர்ன் பண்ணவும் முடியும்.